பல வருட சர்க்கரை கட்டுக்குள் வந்தது ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். சர்க்கரை வந்துருச்சுன்னா என் லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சர்க்கரையை பற்றிய ஒரு புரிதலையும் சர்க்கரையை பற்றிய ஒரு அறிவியலையும் என்கிட்ட வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மருத்துவரா, ஒரு ஆசிரியரா, ஒரு சகோதரரா எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். காரைக்குடியில் இருக்கிற எங்களுடைய ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் பராமரிப்பு மையம் கடந்த 35 வருஷமா செயல்படுது. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனையில வைத்தியம் பார்த்து நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு புரிதலை கொடுத்துக்கிட்டே வர்றோம். நவம்பர் 14 உலக சர்க்கரை நோயாளர் தினம். உலக சுகாதார நிறுவனம் WHO உலகெங்கும் வாழும் மக்களுக்கு சர்க்கரையை பற்றி ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாளை உலக சர்க்கரை நோயாளர் தினமா அறிவிச்சிருக்கு. இந்த நாள்ல சர்க்கரை பற்றிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது வரைக்கும் எங்க சேனல்ல கொடுத்த வீடியோல இது ஒரு வித்தியாசமான வீடியோ. அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சர்க்கரையை பற்றிய புரிதல் உங்களுக்கு உருவாகும். எங்களோட ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனையில பல வருஷமா வைத்தியம் பார்த்து நல்லா இருக்க பேஷண்ட் தங்களுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பேச போறாங்க. நிறைய பேருக்கு சர்க்கரையை பத்தி ஒரு பயம் இருக்கும். தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுமா அப்படின்ற பயத்துல மாத்திரையை சாப்பிட்றது இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்கவங்களை நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. வணக்கம் ஐயா. உங்க பேரு? வெள்ளச்சாமி. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? சிறுவையிலேருந்து வர்றேன். முன்னாச்சிறுவையில். உங்கள் வயசு? 56பா. எத்தனை வருஷமாக சுகர் இருக்குது? 13 வருஷமாக இருக்குது. சார்ட்ட மணிவண்ணன் சார்ட்ட எத்தனை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 13 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரை 13 வருஷமாக பார்க்குறீங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்குப்பா. மாத்திரை சாப்பிட்றதுனால எந்த பக்க விளைவு இருக்கா? எனக்கு எந்த பக்க விளைவுகள் இல்லை, நல்லபடியாக இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டு இப்போ எல்லாம் நல்லா இருக்குது. நிறைய இடத்துல போய் பார்த்தோம், அங்கேயெல்லாம் சரியாகல. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கிறேன். மாத்திரை மருந்து நல்லபடியாக கேட்குது உடம்பு. நன்றி ஐயா. எனது சர்க்கரை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிறது முறையான உணவு கட்டுப்பாட்டு ஆலோசனை, தரமான சிகிச்சை, நம்பிக்கையான வாழ்க்கை. இதைத்தான் நானும் எனது மருத்துவமனை ஊழியர்களும் தொடர்ச்சியாக 35 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால தான் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தொடர் பரிசோதனைக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? அன்னக்கிளிப்பா. நீங்கள் எந்த ஊருமா? கீழே சாப்படிப்பா. உங்களுக்கு என்ன வயசுமா? 60 வயசுப்பா. உங்களுக்கு எத்தனை வருஷமாக சர்க்கரை இருக்குது? 18 வருஷமாக இருக்குப்பா. மணிவண்ணன் சார்கிட்ட எத்தனை வருஷமாக சர்க்கரைக்கு பார்க்குறீங்க? 16 வருஷமாக பார்க்குறப்பா. உங்களுக்கு சர்க்கரைக்கான முழு பரிசோதனை பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுமா? என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சார் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்களா? சர்க்கரைக்கு பண்ணி 3 வருஷம் ஆச்சுப்பா. சார் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. எல்லாம் சௌகரியம் நல்லா இருக்கேன். நன்றிம்மா. நன்றிப்பா. இந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கல்ல, இவங்க என்கிட்ட 16 வருஷமாக வைத்தியம் பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. நீங்கள் பொதுவாக சர்க்கரைக்கு வைத்தியம் பார்க்க போனால் ஹாஸ்பிட்டலில் சுகர் பார்ப்பாங்க, மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, சாப்பிடுங்க, 1 மாதம் 2 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல. எங்கிட்ட வர்ற ஒவ்வொரு புது பேஷண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்கிறோம். அந்த பரிசோதனையில் அவங்களுக்கு சர்க்கரை இருக்குது, சர்க்கரையோட இணை நோய்கள், இருதயத்தில் பிரச்சனை இருக்கா, கிட்னியில் பிரச்சனை இருக்கா, கண்ணில் பிரச்சனை இருக்கா, கால் நரம்புல பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதற்கு ஏற்பதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறோம். அதையெல்லாம் முறையாக ஒரு ஃபைல் போட்டு அவங்களுக்கு கையில் கொடுத்துட்றோம். நிறைய யூடியூப் பேஷண்ட்டு எங்கிட்ட வர்றப்ப நான் அங்கே பரிசோதனை பண்ணேன், இங்கே பரிசோதனை பண்ணேன், இதை வச்சு எங்கிட்ட வைத்தியம் பாருங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது இதுதான், எங்கள் மருத்துவமனைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இதன்படி தான் நாங்கள் வைத்திய முறையை கடந்த 35 வருஷமாக செய்கிறோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறோம். அதனால புதுசாக வர்ற யூடியூப் பேஷண்ட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய சிகிச்சை முறைக்கு ஒத்துழைச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. யூடியூப் பார்த்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான மாத்திரை நாங்கள் எழுதி கொடுத்த பின்னாடி வருஷத்துக்கு 3 முறை நீங்கள் வந்தால் போதும். இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன் எங்கள் மருத்துவமனையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்கள் பேர் என்ன பாட்டி? கற்பாயி. உங்கள் ஊர் பேர் என்ன பாட்டி? காரைக்குடி. உங்கள் வயசு என்ன பாட்டி? 74. உங்களுக்கு எத்தனை வருஷமாக சர்க்கரை இருக்குது பாட்டி? 20 வருஷமாக இருக்குப்பா. மணிவண்ணன் சார்கிட்ட எத்தனை வருஷமாக சர்க்கரைக்கு பார்க்குறீங்க? 18 வருஷமாக பார்க்குறேன் சார்கிட்ட, மணிவண்ணன் சார். 18 வருஷமாக மணிவண்ணன் சாரை பார்த்துக்கிறீங்க. மாத்திரை சாப்பிட்டாலே எதுவும் தொந்தரவு எதுவும் இருக்காமா? மாத்திரை சாப்பிட்றதுனால எந்த தொந்தரவும் இல்லை. 18 வருஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. சரி.
இந்த அம்மாவை பார்த்தீங்கல்ல, 20 வருஷம் சர்க்கரை, 18 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரை சாப்பிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இவங்களுக்கு ஏற்படலை அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் சர்க்கரை மாத்திரை தொடர்ச்சியாக சாப்பிட்டா கிட்னி கெட்டு போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் கெட்டு போகும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்கிறாங்க. சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டா கிட்னியெல்லாம் கெட்டு போகாது, ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்றதுக்கு இதை விட பெரிய சாட்சி நான் என்ன தர முடியும்? அதனால தான் சொல்கிறேன், சர்க்கரை மாத்திரை கிட்னியெல்லாம் பாதிக்காது. சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் தான் கிட்னியை பாதிக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு சர்க்கரை மாத்திரையை தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. வணக்கம் ஐயா. உங்கள் பேரியா? எஸ் புலிக்குட்டி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? திருவாடானை. எத்தனை வருஷமா சுகர் இருக்குது? 17 வருஷம். எத்தனை வருஷமா சார்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க? 17 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, இப்போ உங்களுக்கு காலில் புண்ணு, எரிச்சல், மதமதப்பு எதுவும் இருக்குதா? காலில் புண்ணு இருந்துச்சு, அதை சரியாயிருச்சு, ஆறிடுச்சு. மதமதப்பு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துலேருந்து கொஞ்சம் ஆறிக்கிட்டு இருக்கு. நன்றி ஐயா. இந்த பேஷண்டோட வார்த்தையை கேட்டிங்கல்ல, சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தால் எவ்வளவு பெரிய புண்ணையும் ஆத்திர முடியும். அதுக்கு இவர் தான் மிகப்பெரிய சாட்சி. இவர் சர்க்கரைக்கு முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டே வந்தார். இடையில ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, காலில் புண்ணு வந்துருச்சு. 1 மாதத்துக்குள்ள அழகாக புண்ணு ஆறிடுச்சு. இந்த மாதிரி 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்கள் மருத்துவமனை ஆற்றி இருக்கு. இதை பற்றி விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய sriparvathihospital.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்கே பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்களே பார்த்து படித்தே தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம் சார், உங்கள் பேர்? அண்ணாதுரை. உங்களோட வயசு? 55மா. உங்கள் ஊர்? கல்லல். உங்களுக்கு எத்தனை வருஷமா சுகர் இருக்கு? 17 ஆண்டுகள். சார் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க? 17 வருஷமா பார்க்குறோம்மா. என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாங்கிற விவரம் சொன்னாங்களா? அதுபடி தான் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சுமா. அதுபடி தான் இப்போ 17 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். உடம்பு நல்லா ஹெல்த்தாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த மாதிரி சர்க்கரை மக்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிறதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு காரணம் சர்க்கரையை பற்றிய ஒரு தொடர் புரிதலை நாங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வர்றப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி சர்க்கரை மக்கள்கிட்ட நான் பெற்ற அனுபவங்களை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலக சர்க்கரை நோயாளர் தினத்தில் சர்க்கரை மக்கள் அனைவரும் நல்ல புரிதல் ஏற்பட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகிறேன். அக்கறை காட்டுங்கள், சர்க்கரை குறைய. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்டில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது சர்க்கரை நோய் மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்குது. அதையும் போய் பாருங்கள்.